கரண்ட் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, 100 யூனிட் வந்து ஃப்ரீ. ஓகே, அதுவே வந்து நம்ம 2 months ஒன்ஸ் கட்டும் போது அந்த 100 யூனிட் ஃப்ரீன்றதை தவிர்த்து மிச்ச யூனிட்டுக்கு வந்து நம்ம வந்து பே தான் பண்ணுவோம். இதுவே இப்ப இவர் வந்து சொன்னாரு பாத்தீங்களா, 100 யூனிட் வந்து ஏன் மந்த்லி போட்டோம் அப்படின்னா, மந்த்லி 100 யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆகுமே, அதுக்கப்புறம் பேலன்ஸுக்கு மட்டும் நம்ம பே பண்ண போறோம். இது எத்தனை வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, இவர் சொல்ற விஷயங்கள்லாம் நிறைய இப்படிலாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. இதுதான் எஜுகேட்டடுக்கும் மித்ததுக்கும் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமே. இப்ப வந்து அவனுக்கு என்ன அப்படின்றீங்களே, இப்ப ஓகே ஸ்டாலின் சார் பிரச்சனை இல்லை, ஓகே. அப்ப துணை முதலமைச்சரா போட்டிருக்காரு, அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு என்ன எப்படி சொல்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி அந்த போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க? காலங்காலமா ஐயா கலைஞர் ஆட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்ப குடும்பத்துக்கு உண்டான ஆளுகளுக்கே கொடுத்துட்டு வரணும் அப்படின்னா இது வந்து என்ன ஆட்சி? நான் தமிழ்நாட்டுக்கு வந்து குடும்ப ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எத்தனையோ லீடர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட நேம்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். தான் குடும்பத்தோட பேரை மட்டுமே வச்சு, இல்லை நம்மளோட பேரை மட்டுமே வச்சு ஒவ்வொன்றும் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்துல இவர் எப்படிலாம் பிளான் பண்ணி எப்படிலாம் நேம்ஸ் வைக்கிறாருன்றத கொஞ்சம் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, வயசானவங்க கூட கொஞ்சம் பேர் நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க, ஆனா கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கவங்க கூட இன்னும் தெரிய மாட்டாங்க. எதனால அப்படின்னு தெரியல. ஏன் நீங்க எவ்வளவோ இந்த 2 ஆட்சியில வந்து எவ்வளவோ நம்ம வந்து பட்டுட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம். ஏன் நம்ம ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க கூடாது? இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறனால நம்மளுக்கு என்ன லாஸ் ஆக போகுது? இது வரைக்கும் லாஸ் ஆகாத புதுசா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆக போகுது. இப்பயும் சொல்றேன், எனக்கு வந்து அரசியலை பத்தி சுத்தமா தெரியாது, ஆனா என்னன்னா எப்படிலாம் நடக்குது அப்படின்றது ஓரளவுக்காவது தெரியும். அதை வச்சுதான் வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுலயே எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இன்னும் நிறைய டீப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் எந்த மாதிரி கோவம் வரும், இல்ல எந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும் போல. இன்னும் இதெல்லாம் தெரிஞ்சவங்களாம் இன்னும் எனக்கு மேல பேசுறாங்க. அட்லீஸ்ட் என்னால இதுவாச்சும் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதாச்சும் உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுது. ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கிற பார்த்தா நம்மளுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. எப்படி இப்படிலாம் மனசாட்சி இல்லாம எப்படி இன்னும் அதான் சொல்லி எப்படி பேசுறாங்க அப்படின்னே தெரியல.